श्रीमात्रे नमः। श्रीगणेशाय नमः। नमोऽस्तु हेमाम्बुजपीठिकायै, नमोऽस्तु भूमण्डलनायिकायै, नमोऽस्तु देवादिदयापरायै, नमोऽस्तु शार्ङ्गायुधवल्लभायै, नमोऽस्तु देव्यै भृगुनन्दनायै, नमोऽस्तु विष्णोरुरसिस्थितायै, नमोऽस्तु लक्ष्मी कमलालयायै, नमोऽस्तु தாமோதரவல்லபாயை. இந்த ரெண்டு பாட்டுங்களும் இப்போது கனக தாரா ஸ்தோத்திரத்தில் 13, 14 வேர்சஸ். அதாவது இப்போது இதுக்கு முன்னாடியோவில் ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த நமஸ்தே சொல்கிற பாட்டுங்க, தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி. லக்ஷ்மி தேவி அந்த பணம் கொட்டிட்டாங்க, கனக தாரை விழுந்தது. அது நல்லா விழுந்து நிறைய அந்த நெல்லிக்காய்ங்க, தங்கத்தாலான காய்ங்கள்லாம் வந்து கொட்டுச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா. இப்போது இவர் கேட்டதுக்காக இந்த பக்கம் அந்த அம்மாக்காக கொட்டியிருக்காங்க. அதனால் இந்த நமஸ்தே நமஸ்தே உனக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதில் இது 3வது பாட்டு. நேற்று அந்த முன்னாடியோவில் 2 பார்த்தோம், இப்போ இது 3வது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை, அதாவது ஹேமாம்புஜ, ஹேமான்னா கோல்டு, தங்கத்தாலான தங்கத்தாமரை, அம்புஜம்னா தாமரை, தங்கத்தாமரையில் அமர்ந்திருப்பவளே, அந்த மாதிரி. அதாவது அவங்க மெயினாக லோட்டஸ், நேச்சுரலாக லோட்டஸ் ஃப்ளவரில் உட்காந்த மாதிரி தான் சொல்லுவோம். இதுவும் இருக்குது, தங்கத்தாமரை போல் சிம்மாசனம். ஸோ அந்த மாதிரி கோல்டில் செய்த ஒரு தாமரையில் உட்கார்ந்திருப்பவள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குமா. லக்ஷ்மி தேவிக்கு நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம், நீ வந்து தங்கத்தாமரையில் உட்கார்ந்துருக்கிறவளான உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு முதல் லைன். அதாவது இப்போ நம்ம படங்க, இந்த ஃப்ரேம் போட்ட படங்க பார்க்குறோம், கோவிலுங்களில் ஐடல்ஸ் பார்க்குறோம். இது எல்லாமே ஒரு லக்ஷ்மி தேவினா எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு இருக்குது இல்லையா. அந்த மாதிரி தாமரையில் உட்காந்துருப்பாங்க, 2 கையில் தாமரை பிடிச்சிருப்பாங்க. அப்படி இப்போ வந்து படத்தில் பார்க்கும்போது கலர் ஃபோட்டோ ஏதாவது பார்க்கும்போது இது தெரியுது, கோல்டன் ஒரு தாமரையில் உட்காந்துருக்கிற மாதிரி, கோல்டு கலரில். ஸோ அப்படியும் இருக்குது. அதாவது அந்த மாதிரி ஒரு சிம்மாசனம் போல் தாமரை ஷேப்பில் ஒரு தங்கத்தாலான சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரியும் இருக்குது. தண்ணிலேயே தாமரையில், நிஜமான நேச்சுரல் தாமரையில் உட்காந்த மாதிரியும் படங்க இருக்குது. இதெல்லாம் எப்படி யாராவது இமேஜினேஷனில் ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணி நம்மெல்லாம் அதை வச்சு கும்பிடுறோமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. எல்லா தெய்வ உருவங்களும் ரிஷிங்க தியானம் பண்ணி அவங்க விஷனில் அவங்களுக்கு தெரிஞ்ச உருவங்க தான் இதெல்லாம். அவங்க அந்த மாதிரி தியானத்தில் உட்காந்து, அந்த காலத்து ரிஷிங்க பல பேரும் உட்காந்து அந்த மாதிரி தியானம் பண்ணவங்களுக்கு அவங்க கண்ணில் விஷன், அவங்களுக்கு உள்ளுக்குள்ள மனக்கண்ணில் இந்த மாதிரி உருவங்க தோன்றுச்சு. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி லக்ஷ்மி தேவினா இப்படி உட்காந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு பார்க்கடலில் உட்காந்து விஷ்ணுவோடு இருக்கிறதும், இல்லை தனியாக உட்காந்துருக்கும் போதும் ஒரு நதி வாட்டர் பாடியில் ஒரு நல்ல ஒரு தாமரையில் உட்காந்துருக்கிற மாதிரியும் இல்லையா, இந்த கோல்டு அந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்திலேயே லோட்டஸ் ஷேப்பில் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் விஷுவலைஸ் பண்ண, அந்த விஷனாக பார்த்தது தான். அந்த விஷனாக பார்த்ததை அவங்க அப்படியே ஒரு தெரிவிக்கிறாங்க, வெளியில் சொல்கிறாங்க. பல பேருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு காட்சி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அவ்வளோ நல்லா கரெக்டாக. அதை பிடிச்சின்னு அவங்க சிஷ்யருங்களோ யாரோ அதை ட்ரா பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை நல்ல பெயிண்டர்ஸ் பெயிண்ட் பண்ணுறது,
அதுக்கப்புறம் ஸ்கல்ப்டர்ஸ் அந்த மாதிரி ஐடல்ஸ் பண்ணுறது எல்லாமே இந்த உருவங்க எல்லாமே எந்த தெய்வத்துதாக இருந்தாலும் அவங்க சொன்ன ரிஷிங்க கண்ணால் மனக்கண்ணில் பார்த்த விஷயங்க தான். அதனால தான் நம்ம அதை அது எப்படி இப்படி இருக்க முடியுமா, தாமரையில் எப்படி உட்கார முடியும், இந்த மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. இதெல்லாம் இருந்து பார்த்துருக்குறாங்க அவங்க. அதனால தான் அதை வச்சு நம்ம பூஜையில் வச்சு பண்ணுறோம். கோவிலுங்கள்லேயும் வீட்டுங்கள்லேயும் அந்த மாதிரி ஒரு உருவம் பண்ணுறோம், வழிபடுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு உருவத்தை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஹேமாம்புஜ பீட்டிக்காயேன்னா தங்க தாமரையில் இருப்பவளே அப்படின்னும்போது அது நமக்கு மனக்கண் முன்ன வரணும் இல்லையா அந்த உருவம். ஏன்னா அது மாதிரி பார்த்துருக்குறோம் படங்கள். அது இல்லை தாமரையில் அமர்ந்திருப்பவளேன்னா பிங்க் லோட்டஸ் தண்ணி, அப்போ தண்ணியும் தெரியும், அது மேலே தாமரையும் தெரியும். அது மாதிரி உடனே நம்ம கண்ணுக்கு அது வருது, ஏன்னா நமக்கு அது பழகி இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனாக சொல்லும்போது அந்த படத்தை நேரில் பார்த்து கண்ணு திறந்து பார்த்து இந்த லைன்கள்லாம் சொல்லணும். அப்போ தான் நமக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா அதை பாரு எப்படி உட்காந்துருக்காங்க, கையில் பாரு, அந்த தாமரையை பாரு, அந்த மாதிரி எல்லாத்தையும் கண்ணால் பார்த்து. இப்போ ஒரு கோவிலுக்கு போனால் கூட அந்த ஒரு ஐடல் முன்னால் நின்று சாமி கும்பிடும்போது அங்கே போய் கண்ணு முடிக்கக்கூடாது. தியானம் பண்ணுறது வீட்டில் சும்மா உட்காந்துருக்கும்போது பண்ணலாம். ஆனால் சுவாமின்னு எதிரில் ஒரு படமோ ஐடலோ இருக்கும்போது கண்ணை திறந்து பார்த்து தான் இது எல்லாமே சாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நாமங்கள்லாம், இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம், இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் அது நல்லா பதியும். அதனால் ஹேமாம்புஜ பீட்டிக்காயை அப்படின்னும்போது அந்த படம் கண்ணில் படணும் இல்லையா, அந்த படம் எதிரில் இல்லாதப்போ அது நமக்கு மனக்கண்ணில் தெரியும். அந்த மாதிரி பார்த்து வர்ஷிப் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது டெய்லி வர்ஷிப்னு பண்ணும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிக்காயை அதை பார்த்தோம் இல்லையா. 2வது லைனில் நமோஸ்து பூமண்டல நாயிக்காயை. பூமண்டலம், இந்த பூமிக்கே, இந்த பூலோகத்துக்கே நாயிக்காவாக இருக்கிறாங்க, தலைவியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருப்பவளே உனக்கு நமஸ்காரம். பூமண்டலத்துக்கு நாயிகா அப்படின்னா தலைவியாக இருப்பவளே உனக்கு நமஸ்காரம். அது 2வது லைன். இப்போது நம்ம பராசக்தி அம்மா அப்படின்னு நினச்சா அவங்கள பற்றியும் ஜெகன்மாதா அப்படி தானே சொல்கிறோம். ஸோ எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சக்தி தேவி பார்வதியாக இருந்தாலும், லக்ஷ்மியாக இருந்தாலும், சரஸ்வதியாக இருந்தாலும் 3 பேரும் ஒரே உருவந்தான். அதனால் இவங்க ஜெகன்மாதா, உலகத்துக்கே தாயாக இருக்கிறவங்க இல்லையா, உலகத்துக்கே தலைவியாக இருக்கிறவங்க, உனக்கு நமஸ்காரம். அது 2வது லைன். இப்போ அந்த மாதிரியும் பார்க்குறோம். இன்னொன்று நிஜமாகவே பார்த்தா இதுவாக கூட, இப்போது கலிகாலம், இந்த கலிகாலத்தில் கலியுகம், இதுக்கு முன்ன அந்த துவாபர யுகம், திரேதா யுகம், சத்தியயுகம்லாம் பணத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தது கிடையாதான். இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம். கலியுகத்தில் பணம்தான் பிரதானம். பல இடத்துலையும் பார்க்குறோம் இல்லையா, பணம் இல்லாதவங்களே மதிக்கிறதே இல்லை. பணம் எல்லாத்துக்கும் கையில் காசு வேணும். அந்த மாதிரி பணம்தான் முக்கியம்னு இருக்கிறதுனால அப்படி பார்த்தாலும் லக்ஷ்மி தேவி தான் நாயிக்கா. அம்மா நீ இல்லைனா, நீ கொடுக்குற ஐஸ்வர்யம், நீ கொடுக்குற செல்வம் இல்லைன்னா நாங்கள்லாம் எப்படிமா பிழைப்போம், அப்படி தானே தோணுது. அந்த மாதிரியும் இந்த கலியுகத்துக்கு ஆமாம் லக்ஷ்மி தேவி தான் நாயிக்கா அப்படி கூட நினச்சிக்கலாம். இப்போ கேட்டார் இல்லை சங்கரரே, அந்த மாதிரி அம்மாவுக்கு ஒன்றும் இல்லாத இருக்கிறாங்களே, அப்படி ஒரு வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அது தேவையாக இருக்குது அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுத்துருக்குறார். அந்த மாதிரி அந்த பணம்ன்றது லக்ஷ்மி தேவி கிட்ட தான் இருக்குது. அதனால் அவங்க தலைவி, பூமண்டல நாயிகா, அந்த மாதிரி இருப்பவளே உனக்கு நமஸ்காரம். ஆனால் இன்னொரு இதில் இருக்கிற இந்த இதுவையும் பார்க்கணும். இப்போ சங்கரர் என்ன பண்ணார், யாருக்காக கேட்டார், அந்த ஏழை அம்மாக்காக கேட்டார்.
தனக்காக கேட்கல, அப்படியும் கேட்கல, ஒரு ஆல்ரெடி வசதியாக இருக்கிறவங்களுக்காகவும் கேட்கல. வறுமையில் இருக்கிறாங்க, பாவர்ட்டி ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாமல் ஏழையாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக கேட்டார். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்தோத்திரமே ஏழைக்கான ஸ்தோத்திரம். இந்த பாட்டு கனகதாரா ஸ்தோத்திரமே ஏழைக்கானது. அதனால் யாருக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பாடி உருக்கமாக கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பணம் இருக்கிறவங்களே கேட்டுக்கின்னு இருக்கக்கூடாது, அதையும் சொல்கிறார் சங்கரர். அந்த மாதிரி பேராசையாக இருக்கக்கூடாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஏழைக்கானது அவசியம், அவங்களுக்கு தேவை, அந்த மாதிரி ஆளுக்கு கொடுத்தாங்க. அதனால் இப்போ நாம் இருக்கிறோம், நமக்கு இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது, நமக்கு பெரிய பணக்காரர் இல்லை, பட் வசதியாக இருக்கிறோன்னா நம்ம அந்த மாதிரி பணம் கொடுன்னு கேட்க வேண்டியதில்லை. பட் ஸ்தோத்திரம் படிக்கலாம். படிச்சுட்டு இதோ இந்த நமஸ்தே நமஸ்தே இதை படிக்கலாமே நல்லா உருக்கமாக. நமஸ்காரம் நமஸ்காரம் எப்போவுமே தினமுமே ஃபுல் கனகதாரா ஸ்தோத்திரம் கூட படிக்கலாம். ஆனால் என் பக்கம் பாருமான்னு கேட்குறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த பணத்துக்காக அதுதான் வேணும் எனக்கு, அது இல்லைன்னா முடியாதுன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படி கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அது மாதிரி கேட்டால் அது பலிக்காது ஓரளவுக்கு. அதனால் யாராவது மற்றவங்களுக்காக கேட்கலாம். இதை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணியும் சொல்கிறார். ஒவ்வொரு பாட்டுலேயும் அதை கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்குறாரு, கடைசியில் ஸ்ட்ரெஸ் பண்ணியும் சொல்கிறார். அதனால் அதையும் புரிஞ்சுக்கணும். இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ஏழைக்கான பாட்டு, கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு. மற்றவங்க கேட்டாலும் வசதி இருக்குது, அதை அப்படியே ரீட்டைன் பண்ணுவாங்க அம்மா. அந்த மாதிரி அது போகிற மாதிரி பார்க்க மாட்டாங்க. இருக்கிற சம்பத்து இருக்கும், நல்லா வசதியாக இருப்பீங்க, அந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கின்னு பூமண்டல நாயிகாயை அந்த நாமம், அந்த லைன் பார்த்தோம். அடுத்து நமோஸ்து தேவாதி தயாபராயை. தேவாதி, தேவா ஆதி, தேவர்கள் எட்ஸெட்ரா, அந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் தயா மர்சி காட்டுறவங்க. நமக்கெல்லாமும் தான் காட்டுறாங்க, பட் தேவருங்களுக்கும் அந்த தேவலோகத்து தேவருங்க எல்லாருக்கும் கூட மர்சி தயை காட்டுறவங்க. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நமஸ்காரம். இது நம்ம இதுக்கு முன்ன ஒரு பாட்டில் பார்த்தோம். அதில் என்ன, இந்திர பதவியும் கொடுப்பாங்க. கோபம் வந்தால் இந்திர பதவியை எடுத்துடுவாங்க. அதை ஒரு துர்வாசர் முனிவர் லக்ஷ்மி தேவி மாலைன்னு சொல்லி கொடுத்தப்போ இந்திரன் வந்தால் அலட்சியப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அவனுக்கு உடனே அந்த இந்திர பதவி போயிடுச்சின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி போயிடுச்சு. ஆனால் அந்த டைமில் அந்த நகுஷன்ன்ற ஒரு ராஜா பூமியில் அவன் ஒரு 100 அஸ்வமேத யாகம் பண்ணி எலிஜிபிள் ஆகிட்டான் இந்திர பதவி போஸ்ட்டுக்கு. ஸோ இம்மீடியட்டாக அவனுக்கு இந்திர பதவி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தேவர்களுக்கு உதவுற அம்மா. அதாவது தேவர்களுக்கு இப்போ அந்த கொஞ்சம் ஈகோ காமிச்சான் இந்திரன்னு, அவனை இறக்கியாச்சு, புது ஆளை அந்த பதவியில் வச்சாங்க. சரி, அங்கேயும் என்ன ஆச்சுன்னா, அந்த வந்த நகுஷன் இந்திர பதவி அவனுக்கு புதுசாக கிடச்சிது. அவன் இந்திரனுடைய சீட்டில் உட்காந்தவனுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஒரு ஈகோ வந்துடுச்சு. ஆஹா, எனக்கு இவ்வளோ சொர்க்கலோகம் இப்போ என் அண்டரில் இருக்குது, நான் இந்திரன் இப்போது பெரிய பதவி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பேலஸ் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டான் இல்லையா? அந்த சபையெல்லாம் அப்படியா இருக்குது, எல்லாம் ரம்பா உருவசி மேனக்கா எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் டான்ஸ் பண்ண சொல்லி பார்க்குறதும் அனுபவிச்சுக்கின்னு அதோடு நிற்கலை. இந்திரனுடைய மனைவி சச்சி தேவி, இந்திரனுடைய மனைவி பேர் சச்சி தேவி எங்கே கூப்பிடுங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். அதாவது இந்திரனுக்கு அந்த துர்வாசர் சாபம் கொடுத்ததுனால அவன் மறுபடியும் தேவலோகம் பக்கமே வர முடியல. அங்கேயே அவன் அந்த போஸ்ட் போயிடுச்சு. அவன் அப்படியே அங்கே கீழவே எங்கேயோ இருந்துட்டான். ஆனால் சச்சிதேவி இன்னும் இருக்கிறாங்க இது சொர்க்கலோகத்தில், தேவலோகத்தில். எங்கே சச்சிதேவி கூப்பிடுங்கன்னு
இந்திரனுடைய ஒய்ஃப் கூட இனிமேல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தான் அந்த நகுஷன். அது தப்பு, அது தப்பு இல்லையா? போஸ்ட்டு தான் கொடுக்க முடியும். போஸ்ட் கொடுத்த உடனே அவனுடைய ஒய்ஃபு எல்லாருமே இவனுக்கு சொந்தமாயிடுவாங்களா? அது தப்பு அந்த மாதிரி கேட்குறது. ஸோ அந்த தப்பு பண்ண உடனே அவனுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அந்த தப்பு பண்ண உடனே சச்சிதேவி என்ன பண்ணாங்க, ஐயோ இதெல்லாம் இப்படி கேட்குறானேன்னு தேவி பராசக்தியை, லலிதா தேவியை நினச்சி உருக்கமாக அழுது கேட்குறாங்க. அப்பா அங்கே அந்த அம்மா அவங்க சொன்னது என்னென்னா, சரி சரி நீ ஒன்றும் பயப்படாத, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து அவனை வர சொல்லு, அந்த புறத்துக்கு வர சொல்லு, அந்த நகுஷனை உன்னை தேடுறான் இல்லையா, நீ இருக்கிற இடத்துக்கு அவனை வர சொல்லி கூப்பிடு. அதுவும் எப்படி வரணும், பிரம்மரதத்தில் வரணும்னு சொல்லு. பிரம்மரதம்னா ரிஷிங்க அந்த பல்லக்கை தூக்கிக்கின்னு வரணும், அது பேர் தான் பிரம்மரதம். பெரிய பெரிய ரிஷிங்க இருக்கிறாங்க இல்லையா, சப்த ரிஷிங்க, அவங்க அந்த இது பல்லக்கு, அது பல்லக்குன்னா பேலங்குயின், அதில் உட்கார வச்சுட்டுன்னு வருவாங்க, அதை மேலே பேர் பண்ணி தூக்கிக்கின்னு வரணும். அதுதான் பிரம்மரதம்னு சொல்கிறது. அந்த மாதிரி இட்டுன்னு வர சொல்லுன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க லலிதா தேவி. அதே மாதிரி சச்சிதேவி சொன்னதும் அந்த பல்லக்கில் ரொம்ப சந்தோஷமாக நகுஷன் பற்றியா சச்சிதேவி என்னை வர சொல்லியிருக்காங்க, ஓ வெரி குட், அது வந்துட்டு ரொம்ப இன்னும் திமிரு அதிகமாகிடுச்சு. அந்த புறத்துக்கு புறப்பட்டார் அங்கேருந்து பல்லக்கில். அப்படி புறப்பட்டு போகும்போது அதில் அகஸ்திய முனிவரும் இருந்தார். அவரும் ஒரு ஒன் ஆஃப் த 7 sages, சப்தரிஷியில் ஒருத்தர். அந்த அகஸ்திய முனிவர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். அவர் ஷோல்டர் மேலே தூக்கிக்கின்னு வராரு ஒரு பக்கம், ஒன் சைடை. அப்படி தூக்குறப்போ அவர் குள்ளமாக இருக்கிறதுனால மற்ற பேர் இந்த 3 அதர் சைட்ஸில் கொஞ்சம் டால் ரிஷிங்க இருக்காங்க. இவர் குள்ளமாக இருக்கிறதுனால அந்த பக்கம் கொஞ்சம் சாயுது பல்லக்கு. அது சாஞ்சி சாஞ்சி டில்ட் ஆகி போகும்போது கோவம் வருது. என்னது அது அப்படி தூக்குறீங்க, சரியா தூக்கு அப்படின்னு சொல்லி, இவ்வளோ மெதுவாக போகிற, உன்னால தான் இவனுக்கு இந்த ஆளுக்கு தூக்கவே வரலை அப்படின்னு அகஸ்தியரை பார்த்து கத்தி, உன்னால தான் எல்லாம் ஸ்லோவாகிடுச்சு, சர்ப்பா 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 சர்ப்பான்னு கத்துறான். சர்ப்பான்னா சம்ஸ்கிருதத்தில் 2 மீனிங். அதாவது நவுன் ஃபார்மாக இருந்தால் பாம்புன்னு அர்த்தம், சர்ப்பம் பாம்பு. வேர்பு ஃபார்ம், வேர்பில் என்ன அர்த்தம்னா வாக் ஃபாஸ்ட், மூவ் ஃபாஸ்ட்னு அர்த்தம், சீக்கிரம் போ சீக்கிரம் போ, அது அர்த்தம். ஸோ 2 அர்த்தமும் இருக்குது. அதனால் இங்கே வந்து சர்ப்பா சர்ப்பான்னு காலால் உதைக்கிறான் அந்த ரிஷியை. அவ்வளோ திமிரேறிடுச்சு. அப்படி உதைச்சதும் அகஸ்தியருக்கு கோவம் வருது. உடனே அவர் சாபம் விட்டார், சர்ப்பா சர்ப்பா சொல்கிறியா, நீ சர்ப்பமாயிப்போ அப்படின்னுட்டார். அங்கேயே அந்த நிமிஷமே அவன் பாம்பாக மாறிட்டான். அவன் சொன்னது மூவ் ஃபாஸ்ட்டுக்கு சர்ப்பா சொன்னான், நீ என்ன சர்ப்பா சீக்கிரம் போ சொல்கிற, அந்த மாதிரி கோவத்தில் போ சர்ப்பாவே போ நீ அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே அவன் பாம்பு ரூபத்தில் சாபம் பழிச்சிடுச்சு. அவ்வளோதான், பாம்பாக மாறி அந்த பல்லக்கிலேருந்து போயிட்டான், எங்கேயோ போயிட்டான், ஒளிஞ்சிட்டான் காட்டில் மலைங்களில். அந்த மாதிரி அவன், இது நடந்தது கிருத்தயுகத்தில். அதுக்கப்புறம் அந்த திரேதாயுகம் பூரா இருந்து துவாபர யுகம் கிருஷ்ணாவதாரம் டைமில் மறுபடியும் அவனுக்கு அந்த சாப விமோச்சனம் போச்சு. சாபம் போயிட்டு மறுபடியும் நகுஷனாக மாறினான். அந்த மாதிரி தேவர்களுக்கு தயை காட்டுபவளான அம்மா, அதுதான் இந்த லைன். தேவர்களுக்கு அவங்களுக்கு கஷ்டம் வந்தப்போ இப்போ அந்த அம்மா சச்சிதேவி அந்த மாதிரி காப்பாற்றினாங்க இல்லையா, நீ இந்த மாதிரி ஐடியா கொடுத்து இதெல்லாம் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி நடத்தி அவனுக்கு சாபம் கொடுத்து இறக்கிட்டாங்க. அதனால்தான் சச்சிதேவியை, அந்த சச்சிதேவி வந்து அவங்க அப்பா பேர் புலோம ரிஷின்னு பேர், அதனால் புலோமஜா அப்படின்றது சச்சிதேவியினுடைய பேர். இது லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட வரும், புலோமஜார்ச்சிதா அப்படின்ற நாமம். அந்த மாதிரி சச்சிதேவிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மறுபடியும் அப்புறம் இந்திரன் அதுக்கு ரிப்பெண்ட் பண்ணி அவன் எல்லாம் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அவனே திருப்பி இந்திரன் பதவிக்கு வந்துட்டான். ஸோ அந்த மாதிரி தேவர்களுக்கு தயை காட்டுபவளான லக்ஷ்மியே உனக்கு நமஸ்காரம், அது இந்த லைனில். அதுக்கப்புறம் நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயை,
நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயை. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஷார்ங்கம். ஷார்ங்கம்னா விஷ்ணு கையில் இருக்கிற வில்லு, போ அண்ட் ஆரோ, அந்த ஆயுதம் இருக்குது இல்லையா, அவருடைய வில் பேர் ஷார்ங்கம். விஷ்ணு கையில் இருந்தால் அது ஷார்ங்கம், ராமர் கையில் இருந்தால் அது கோதண்டம். அப்படி அந்த அவர் அவதாரமாக ராமனாக வந்தப்போ கோதண்டம். நார்மலாக விஷ்ணுவாக இருக்கும்போது அவர் கையில் இருக்கிற வில்லு, அந்த வில்லுக்கு பேர் ஷார்ங்கம். ஸோ ஒரு கையில் கதை இருக்கும், இன்னொரு கையில் வில்லு இருக்கும். தேவையான போது அதெல்லாம் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வில்லுக்கு ஷார்ங்கம்னு பேர். அதனால் ஷார்ங்காயுதா அப்படின்னா ஷார்ங்கத்தை பிடித்திருப்பவரான விஷ்ணு அப்படின்னு அர்த்தம். ஷார்ங்கத்தை ஆயுதமாக கொண்டிருப்பவர் ஆன விஷ்ணுனுடைய வல்லபா. வல்லபான்னா பார்த்தோம் இல்லையா, அதுக்கு முன்னே வைஃப் ஆஃப் ஷார்ங்காயுதன். ஷார்ங்காயுதன்னா ஷார்ங்கம் என்ற வில்லை ஹோல்ட் பண்ணுறவர். இப்போ சக்கரதாரின்னுவாங்க, சக்கரதரம் அப்படின்னா சக்கரத்தை பிடிச்சிருக்கிறவர். ஆர் கதாதரன், அந்த மாதிரி பேருங்க இருக்கும், கதையை பிடிச்சிருக்கிறவர். அப்படி இது ஷார்ங்க ஆயுதத்தை பிடிச்சிருக்கிறாரு. அதனால் ஷார்ங்காயுதனுடைய வல்லபா வைஃப். அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம் அப்படி இந்த 4 லைன்லேயும் இந்த மாதிரி சொல்கிறார். நமோஸ்து ஹேமாம்புஜ பீఠிகாயை, நமோஸ்து பூமண்டல நாயிகாயை, நமோஸ்து தேவாதி தயாபராயை, நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயை. அதை பார்த்தோம். அடுத்த பாட்டு அடுத்த ஆடியோலேயே பார்க்கலாம். ஸ்ரீ ஓம் மகாலட்சுமியை நமஹ.